மணி சார், நீங்கள் திடீர்னு முதலமைச்சர் ஆகியிருக்காரு, 100 நாள் ஆகிருக்கு. விஜய் மேலே ஒரு பெரிய அபரிமிதமான நம்பிக்கையை உருவாக்குறாங்களா? எப்படி? ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை அவரால் பிரதமராக முடியும் அப்படின்னு. பிரதமராக முடியும்னு யாரும் சொல்லலை. ஃபஸ்ட் ஜெகதீஸ்வரி பாவம் அவங்க ஆர்வத்தை சொன்னாங்கன்னா அது அவர் மாணிக் தாக்கூர் சொன்ன மாதிரி ஒரு ரசிகர் மோடில் சொல்லியிருக்கலாம். மாணிக் தாக்கூர் உடனே தாவேக்காவை தாக்கி சொல்லிவிட்டார், தாவேக்காவின் அமைச்சரை தாக்கி சொல்லிவிட்டார்னு புரிஞ்சாலும் ராங் ரீடிங். பத்திரிகையாளர் போய் கேட்கும்பொழுது ஏதாவது சொல்லணும். மாணிக் தாக்கூருக்கு இன்னமும் ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசுவதில் பயிற்சி பெறலை. இவங்களுக்கு புது செய்தியாக இருக்கலாம். நான் அப்புறம் நோண்டினா நாளமான செய்திலாம் சொல்லிடுவேன். இல்லை சார், 3 டைம்ஸ் பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கார் இல்லையா? அது 3 முறை பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கார். அதனால பரவாயில்ல. இங்கே அகில மாநில தலைவராக உட்காந்துருக்காருலாங்க. மாநில தலைவர் எந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவது? ஏன்னா நீங்கள் முதல்ல சொன்னது தான் எடுத்து போடுறீங்க. இன்று மாலை ஏடுகளில் பாருங்கள், இது போன்ற காங்கிரஸுடன் முரண்படுவது, பகைத்து கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் விஜய் அனுமதிக்க மாட்டார். விஜய்க்கு தெரியும், தேர்தல் வரும்பொழுது எப்படி பேசணும்னு அவர் சொல்லுவார் என்று முடிச்சிருக்காரு என்பதும் வந்தாச்சு. இன்று மாலை ஏடு போய் பாருங்கள், 3 மாலை ஏடும் பாருங்கள். சரிதானா? பார்த்துட்டு படிச்சுட்டு வரேன் நான். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட் அல்ல. ஆனால் அது ஒரு சப்ஜெக்ட். யாருக்கு? அறிவாலயத்துக்கு இது ஒரு சப்ஜெக்ட். தாவேக்காவும் காங்கிரஸும் சேரக்கூடாது. என்ன? அதாவது காங்கிரஸை எதிரியாக முடிவு பண்ணித்தான் கடந்த 1 மாதமாக ராகுல் தாக்குதல்னு சொன்னால், அதுவும் அவர் எட்டப்பர்னு மாமல்லபுரம் சொல்லிட்டு போனதிலிருந்து ஒரு வெறி பிடித்து, ரெகுலராக முரசொலி படிக்கிறவங்க தான் புரியும். நான் கட்டுரை எழுதிட்டே இருக்கேன் அதன் மேலே, புரியுதுங்களா? அதனால் அப்படி காங்கிரஸை தாக்குவது என்பதை முதன்மையாகவும், காங்கிரஸ் தான் நாங்கள் எதிர்க்கிறோம், இந்தியா கூட்டணி அல்லன்னு முதல்ல சொல்கிற களிமொழி, அப்புறம் நாங்கள் இந்தியா கூட்டணியில் அல்ல என்று சொல்வதும், பாஜகவுக்கு தாங்கள் நெருக்கமாக போவதை காங்கிரஸ் கண்டுபிடித்துவிடக்கூடாது என்று பேசுவதும் உள்ளவர்கள் விஷயம் சொல்கிறேன். தாவேக்காவை வெளியே பாஜகன்னு சொல்லிடுறதும், இதெல்லாம் ஹிடன் கேம்பெயின் அண்ட் ஹிடன் அஜெண்டா ஆஃப் டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வாரத்தினுடைய அஜெண்டா. பாண்டியன் சார் சொன்னதெல்லாம் அந்த ஒரு அவநம்பிக்கைவாதத்தில் விஜய் கட்சியும் காங்கிரஸும் உடைய போகுதுங்கிற மாதிரி ஒரு அவநம்பிக்கைவாதத்தை பரப்புவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருப்திப்படுத்தும் அஜெண்டா. இல்லை நீங்கள் வேண்டாம் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் விரும்பலை, நீங்கள் பார்க்கறது நம்ம பாண்டியன் சார் தான் பார்க்குறத சொல்கிறாரு. ஆனால் இது ஒரு பெசிமிசம், இது அவநம்பிக்கைவாதம். அந்த அவநம்பிக்கைவாதம் அறிவாலயத்திற்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் உண்மை என்ன? வெறும் 2019 ராகுலை தூக்கி பிடித்தாரே ஸ்டாலின். எதற்காக? யாருக்காக? இந்தியாவில் யாருமே செய்யலையே. ராகுல் செய்யலையே, காங்கிரஸ் செய்யலையே. ராகுல் பெயரை சொன்னால்தான் இங்குள்ள சிறுபான்மையர் வாக்கு கிடைக்கும் திமுகவுக்கு. ஆதாரம் வேணுமா? ஆதாரம். திருச்சி வேலுச்சாமி என்ற பேச்சாளர் தமிழ்நாடெங்கும் ஜமாத்துகளில் அழைக்கப்பட்டு 2019 தேர்தல் நேரத்திலேயே ஒவ்வொரு இடமா போய், திருச்சி வேலுச்சாமி 2 பேரும், 3வது ரமணி, நான் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன். சரியாக சொன்னீங்க. என பேசும் பொழுது நாங்கள் திமுகவை நம்பவில்லை, குறிப்பாக ஜமாத்தில் முஸ்லீம் ஜமாத்தில் உள்ள எல்லா யூத்தும் நாங்கள் திமுகவை நம்பவில்லை, காங்கிரஸ் இருக்கிறீர்கள் என்பதனால்தான் பாஜக எதிர்ப்பு என்று நம்புகிறோம் என்று சொன்னார்கள். மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் எனக்கு திண்டுக்கல்ல இருந்து ஃபோன் பண்ணுறாங்க. கொடைக்கானலுக்கு போய் சச்சிதானந்தத்திற்காக மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு கேட்க போனோம்ங்க. இப்போ 24 MP தேர்தல். அப்போ அந்த கிறிஸ்தவர்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் திமுகவுக்காக ஓட்டு போடலங்க, பாஜகவுக்கு சிபிஎம்முக்காக போடுறோம் என்று சொன்னார்கள் என்று அவங்க ஃபோன் பண்ணாங்க. போதுமா? அப்போது கிரவுண்ட் ரியாலிட்டி தமிழ்நாட்டிலையும் என்ன, காங்கிரஸை அங்கீகரித்துக் கொள்கிறோம், காங்கிரஸை மாபெரும் கட்சி, அதுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போகிறோம் அப்படி சொல்லலை. பாஜகவின் எதிரி என்று திமுகவை நம்பவில்லை, காங்கிரஸை நம்புகிறோம் என்பது தான் சிறுபான்மையின் மத்தியில் தமிழ்நாட்டில் இருக்கும் நிலைமை. சரியா? தமிழ்நாடை விடுங்க, தென்னிந்தியா முழுக்க நிலைமை, கர்நாடகாவானாலும் சரி, தெலுங்கானாலும் சரி, காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கெல்லாம் என்ன ராகுல் என்ற ஒரு இமேஜ் தேவைப்படுது. அதான் விடுங்க, வயநாட்டில் போய் ராகுல் நிற்பார் அல்லது பிரியங்கா நிற்பார், மறுபடியும் அங்கே 20 தொகுதியும் ஜெயிக்கும், ஒரு தொகுதி வேணால் விடுபடும் என்பது போல் இடதுசாரிக்கு வர வேண்டியது அப்படியே வரும் காங்கிரஸுக்கு, யூடிஎஃப்க்கு என்று சொன்னால் ராகுல். புரியுதுங்களா? தென்னிந்தியா வந்துருச்சா? சரி, வட இந்தியாவுக்கு வரேன். வட இந்தியாவில் பீகார்லெல்லாம் ராகுல் வந்ததுனால தான் போச்செல்லாம் சொன்னாங்களா? இப்போ 8ஆம் தேதி, இன்றைக்கி 23ஆம் தேதி, 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம்
அலகாபாத் வருகிறார் ராகுல் காந்தி. அதற்கு முன்னால் டெல்லியில் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த ஆர்ப்பாட்டம் ஜந்தர் மந்தரில் அதை ஒட்டி பிரதமர் வீட்டு முன்னால் போராட்டத்தை நடத்தினார் ராகுல் காந்தி. அதற்கு ஆதரவு கொடுத்தார் ராகுல் காந்தி. அலகாபாத் ராகுல் காந்தி வரும்பொழுது காங்கிரஸ் சத்திர பரிஷத்து, சமாஜ்வாதி சத்திர பரிஷத்து, எம்எல் பார்ட்டியினுடைய ஐசா 3 மாணவர் அமைப்புகளும் கூடின. அவர்களும் ஆதரவு கொடுத்தார்கள். மொத்தம் எவ்வளவு கூடினாங்க தெரியுமா? அலகாபாத்தில் பிரக்யராஜ் அப்படிங்கிறான பாஜக, அதில் 75,000க்கு குறையாமல் இளைஞர்கள். இதில் விசாரித்து பார்த்தா உள்ள போந்து காங்கிரஸ் சத்திர பரிஷத் அப்படின்னா மாணவர் சங்கம்னு அர்த்தம். என்ன சமாஜ்வாதி சத்திர பரிஷத், என்ன இது ஐசா எம்எல் பார்ட்டியினுடைய ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். இது தவிர உள்ளவர்கள் தான் பெரும்பான்மை. யார்? கட்சி சார்பற்ற இளைஞர்கள் மாணவர்கள் பெரும்பான்மை ராகுலுக்கு. இதெல்லாம் மிரட்டுது. அலகாபாத்துன்னு சொன்னால் என்னது? முக்கியமான ஒரு நகரம் யூபியில், உத்தரப்பிரதேச யோகி கையெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் உடையுது. புரியுதுங்களா? ஸோ அங்கேயும் அதனால டெல்லியில் ஆர்ப்பாட்டங்கள்லாம் ஒன்றா எடுக்காரு பிரதமர் வீட்டு முன்னால். அதுன்னு அப்போது வடக்கையும் சரி தெற்கையும் சரி கன்சால்டேட் ஆகுது ராகுல். இது தெரியாமல் விஜய் வந்து ராகுலை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தன்னுடைய அமைச்சரவையை தொடங்கவும் இல்லை. ஆளுநர் விரும்புகிறாரோ இல்லையோ அவரையும் வச்சுக்கிட்டு பதவியேற்றவுடன் ராகுலை பக்கத்தில் வச்சுக்கிட்டே குரூப் ஃபோட்டோ எடுக்கிறார் என்று சொன்னால் ஐயோ புரோட்டோக்காலுக்கெல்லாம் மீறி போகுதுங்க என்று யார் சொன்னாலும் விஜய் கவலைப்படல. புரியுதுங்களா? அதனால் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் டையப் சரியாகவே இருக்கிறது. திமுகவுக்கு தான் வைத்தறிச்சல் இருக்கிறது. அதனால் திமுக இது போன்ற பரப்புரைகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இது வந்து இருந்துட்டு போயிட்டு போகுது. ஐயோ பாவம், ஏன்னா விழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்து திமுக தன்னை காப்பாற்ற வேண்டும்னு 70-60ன்னு சொல்லி போட்டு வயசை பார்த்து, ஆனால் அவன் வீட்டு பிள்ளைகளே நிறுத்திடுவான்னு சொல்லி போட்டு உள்ளுக்கே புலம்பிக்கிட்டு இருக்கிற நிலைமையில் இருக்காங்க. பாவம், ஐயோ பாவம் நிலைமை. இதனால் நீங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு தாவைக்கா வருவது என்பதை ஆரம்பத்திலிருந்தே என்ன சொல்கிறாங்கன்னா, தாவைக்கால எம்பி இல்லைங்க, அதனால தான் எம்பிக்களை கூட்டுறோம் என்பதாக சொல்கிறாங்க. அதைத்தான் சொல்லியிருக்கார் மாணிக் தாக்கூர். வச்சுக்கிடுங்க. புரியுதுங்களா? ரசிகர் மனப்பான்மை அப்படிங்கிறாரா? ரசிகர் மனப்பான்மை சொன்னதில் நீங்கள் தொங்குறீங்க. அதற்கு அப்புறம் அவர் வந்து பேசியதை முழுக்க இன்னைக்கு மாலை 8 வந்திருக்கு, படியுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? விஜய் எல்லாம் சரியா இருக்காரு, சரியா முடிவு எடுப்பாருன்னு சொல்றாரு. இல்ல விஜய் தரப்புல தாவேகா தரப்புல எதுவும் வரல சார். மாணிக் தாக்கூர் சொன்னாருன்னு சொல்றேன். மாணிக் தாக்கூர் சொன்னதை தான் நீங்க பிடிச்சிங்க, நான் மாணிக் தாக்கூர் சொன்னதை தான் நான் கோட் பண்றேன். சரிதானா? அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அங்க வந்து ஒரு அதாவது காங்கிரஸை இல்லாமலாக்குவது என்பது, தாவேகாவை வைத்து காங்கிரஸ் எழுமோ என்பதோ வெட்டி விடுவது என்பது யாருடைய உண்மையான அஜெண்டா? பாஜகவின் அஜெண்டா. புரியுதுங்களா? அது திமுகவுக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது. அதனால அவங்க எடுத்துக்கொண்டு தான் செய்வாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அமித்ஷா வந்தார். அமித்ஷா வந்த பொழுது விஜய் பற்றி வந்த பல்வேறு விஷயங்களில் எல்லா இதுவரை உள்ள தலைவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுதும் முதலமைச்சர் பார்க்கும்போது கால் மேலே கால் போட்டிருக்காரு. விஜய் பார்த்தோன்னே கால் மேலே காலை போட்டார். என்ன விஷயம்னா, இந்த மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ அந்த போட்டோக்களும் வருது. விஜய் வந்து செலிபிரிட்டிங்க. இந்த சினிமா நட்சத்திரங்கள் செலிபிரிட்டி மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும். அதை வைத்துத்தான் தாங்களும் செலிபிரிட்டி மாதிரி ஆகி வந்தவர்கள். நீங்கள் விஜயகாந்த என்ன அப்படி கண்ணத்தை ரெண்டையும் தட்டி கொடுத்த மோடியையும், விஜயை டீ கூப்பிட மோடியையும், ரஜினிகாந்த் வீட்டில் போய் டீ குடித்த மோடியையும் நினச்சி பார்க்கணும். ஹேமாலினியுடன் பேசும்பொழுதும் ஜெயலலிதாவுடன் பேசும்பொழுதும் உள்ள மோடியும். அப்போது அவர்கள் வந்து பாவம், அவங்க வந்து தங்களுக்கு உள்ளே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வெளியே படங்காட்டக்கூடியவர்களும் இருப்பதனால பாஜக வேண்டிய மோடி தலைமைக்கு அமித்ஷாவுக்கு அவர்களுக்கு செலிபிரிட்டியை கண்டா அப்படியே இறங்கி, ஏன்னா அதிகமான ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுங்க என்பது தானே, அதுலேருந்து அது வரத்தான் செய்யும். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இந்தியில் போஸ்டர்கள் போடுறது எல்லாம் உண்மை. இதெல்லாம் யார் சொன்னால் வந்து தென்னிந்தியா மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் எங்குமே விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறது. என்ன இந்தியில் கூட சொரட்டிகள் வருது. இதெல்லாம் என்ன கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு. அப்போ அவரும் ரசிகரா? விஷயம் என்னென்னா, ரசிகர் மோடு என்பது தவறல்ல, நெகட்டிவ் அல்ல, என்ன மோசமானது. அது சக்ஸஸ் ஆயிரும்ல சார். ரசிகர் மோடு தப்பு கிடையாது, ஆனால் அது சக்ஸஸ் ஆயிரும்ல, சம்டைம்ஸ் ஓட்டுக்கெல்லாம் மாறும்ல. இல்லைங்க, அதுக்கே வரலங்க. ரசிகர் மோடுன்னு சொன்னாருன்னு தானேங்க பேசுகிறீங்க. மாணிக் தாக்கூர் சொன்னாருன்னு அது ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் மாதிரி தானேங்க எடுத்து போட்டிருக்கீங்க. அது நெகட்டிவ் கிரிட்டிசிசமே அல்லங்க.
அது ஒரு அங்கீகரித்தலுங்க. இல்ல ஒரு ஒரு இல்ல அது நெகட்டிவ் கிரிட்டிசம். இன்னொன்னு இது ஓட்டுகளா காவைக்காய் இன்னும் ரசிகர் மன்ற மோடியில் உள்ளனர் என்று மாணிக் தாக்கூர் சொன்னாருங்க. நீங்க எழுதியிருக்கீங்க. எஸ், நீங்க எழுதினதுனால நான் படிக்கிறேன். ரசிகர் மோடி என்பது அப்ப கார்த்திக் சிதம்பரத்துக்கு இருக்கா? உள்ளதை உள்ளபடி சொல்கிறார் கார்த்திக் சிதம்பரம். புரியுதுங்களா? என்ன வெறும் தென்னிந்தியா மட்டுமல்ல, இந்தியா முழுக்கவே. ஒன்னே ஒன்று கேட்டேன் சார். இப்போ விஜயால இந்தியா முழுக்க இவங்க சொல்ற மாதிரி ஒரு பிஎம்மா உயர முடியாதுங்கிறீங்களா? பிரியமா வருவதை பற்றி அஜெண்டாவே வரவில்லை விவாதத்திற்கு. உங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் போட்டதனால் தலைப்பில் அதை மீது மீண்டும் மீண்டும் திருப்பி நீங்கள் திரிக்க பார்க்கிறீர்கள். நான் இல்லை என்று எஜெக்ட் இல்லை சார், வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கான ஒரு கட்டம் அது அவசியம் இல்லை. இப்போ விவாதமே அது ஒரு விவாதமே ஆகல. இப்பொழுது அது விவாதத்திலே இல்லை. இப்போதைக்கு ராகுலுக்கு மரியாதை இருக்கிறதா என்றால் தென்னிந்தியாவில் இருக்கிறது, வட இந்தியாவில் இருக்கிறது ஆதாரபூர்வமான புள்ளி விவரம் தான் நான் வச்சிருக்கேன். நான் கற்பனையிலேன்னு சொல்லல, என்னுடைய விருப்பத்திலேன்னு சொல்லல. விஜய்க்கு எப்படி இருக்கு இந்தியா முழுசும்? விஜய்க்கு என்பது பெரிய அளவுக்கு இருக்கு. அதாவது தளபதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறான் ஹிந்தியில். அவனுடைய இந்தி தொலைக்காட்சிகள்லையும் ஆங்கில தொலைக்காட்சிகள்லையும் தளபதி விஜய் அப்படின்னு சொல்கிறான். அவன் கோட் பண்ணுறான். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, உலகம் பூரா நான் வழக்கமாக சொல்கிறது தாங்க, ஜென்சி எந்திரிச்சிட்டாங்க உலகம் பூரா, இளைய தலைமுறை. இந்தியாவிலும் அதேமாரி எழுந்திருந்தது என்பது இப்போ காக்ரோச் பார்ட்டி மூலம் தான் வெளியே தெரியுது, ஜந்தர் மந்தர் மூலம் சமீபத்தில். அதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி ஒரு கட்சிக்கு பின்னால் அந்த ஜென்சி வந்து அவர்கள் தலைமை எடுத்து பெண்களும் முழுக்க வந்து அதேமாரி மற்றவர்களும் வந்து எல்லோரும் வந்து ஆட்சியில் அமைய வச்சுருக்காங்க விஜய. அப்போ இந்திய துணைக்கண்டத்திலேயே ஜென்சி முதன்மையாக வெளியே வந்து இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் 80க்கு மேற்பட்ட 30லிருந்து 40 வயதுக்காரர்கள் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார் என்றால் 20க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் 30லிருந்து 40 வயதுக்காரர்கள் இருக்கிறார் என்றால் இது பார்க்கவே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கும் வரைபடம். தமிழ்நாட்டில் கட்டமைப்பு இல்லாமல் விஜயால நீங்கள் கட்டமைப்பை பற்றி நீங்கள் பேசிக்கிடுங்க சார். நான் ரிசல்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்தியா உங்களுக்கு கட்டமைப்பு தான் ரிசல்ட்டை கொண்டாரும்னு நீங்கள் கற்று வச்சிருக்கிறத பற்றியே பேசுகிறீங்க. சூத்திரங்களை நான் சூத்திரத்தை பேசலை, இங்கே உள்ள யதார்த்தத்தை பேசுகிறேன். நீங்கள் சூத்திரம் பேசுங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார், எந்த இடத்துலையும் கட்டமைப்பு இல்லாமல், அதெல்லாம் வாதம். இந்தியா முழுதும் இப்போ நீங்கள் அந்த வாதத்தை மறுபடியும் திசை திருப்பீங்க. சொன்னாங்க இல்லையா சார், வாதத்தை திசை திருப்ப வேண்டாம். இப்பொழுது பேசுவது என்ன, இந்தியா முழுக்க ஏன் விஜயை பற்றி தளபதி விஜய் பேசுகிறார்கள் என்றால் என்று நான் சொல்ல வரேன். அதை வந்து வாங்கி கொள்ளாமலோ வாங்க விடாமலோ பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து என்னன்னா இங்கே வந்து ஜென்சியினுடைய எழுச்சி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றத்தை பார்த்து மிரண்டு போய் வியர்த்து போன மோடி, நரேந்திர தாமோதர் மோடி அண்ட் RSS மோகன் பகவத் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள 1000 முரண்பாடு இருந்தாலும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்தியாவில் கார்பரேட்டிசம், காவியிசம், என்ன பார்ப்பனியம் என்பதை வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவானுவோம். என்ன அவர்கள் எப்பா நம்ம டீலிமிட்டேஷன் கொண்டாந்தாச்சுன்னா 160 80 மாற்றிட்டோம்னாலும் யூபியில் எம்பியை அதில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு 120 வந்துட்டான்னா போச்சே அப்படின்னு அவனுங்களுடைய எழுச்சியை கண்டு, ஜென்சி எழுச்சியை கண்டு மிரண்டு போய் இருப்பதனால்தான் நாடாளுமன்றத்தில் கொண்டு வராமல் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் டீலிமிட்டேஷனை உத்தரவாதம் 3/2 என்பது திமுக உட்பட கிடைத்த பிறகுதான் கொண்டு வருவது என்று இடையில் கொண்டு வந்து விடுவார்களா? அதனால்தான் மோடியை முடிக்காமல் வைத்திருக்கிற நாடாளுமன்றத்தை இன்றைக்கு மாலையாடு செய்திகள். புரியுதுங்களா? என்ன அதனால் எதிரி வந்து அல்லது எதிரி இல்லை, ஆளும் வர்க்கம், இந்தியாவினுடைய ஆளும் கும்பல், அவர்கள் வந்து அவ்வளவு தூரம் மிரண்டு போயிருக்காங்க. காங்கிரஸ் விஜய் கூட்டணியை கண்டும் மிரண்டு போயிருக்கிறாங்க. நான் வடக்க வந்து ராகுலுக்கு உட்பட வருதே இளைஞர்கள் என்ற கூட்டத்தை கண்டு அதிர்ந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடந்ததை பார்த்து இது ஒரு முன்மாதிரி ஆகிவிட்டதே என்று மிரண்டு போயிருக்காங்க. மணி சார், இல்லை இது வந்து ரசிகர் மனநிலை அதிகம் பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் 3 தான் கேட்டிருக்கீங்க, அதுக்குள்ளே தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இது ரசிகர் மனநிலை அல்ல. என்ன ராகுல் காந்தியை சொன்னால் ரசிகர் மனநிலையா? அவர் சினிமான்னு சொல்லி தப்பாக பேசி விஜய என்ன ரசிகர் மனநிலைன்னு கொண்டு வந்து நிறுத்துவதுங்கிற தந்திரம் இதெல்லாம். உண்மை என்னன்னு சொன்னால் ஓவர் என்தூசியாசம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். என்ன பேர் ஆர்வம். அப்போது அவருக்கு வந்து உண்மையில் தமிழ்நாடு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சிக்காரங்க நெஞ்சை தொட்டு சொல்லட்டும். என்ன 5 விழுக்காட்டுக்கு மேலே வந்து கேரளாவில் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள் சேர்ந்ததா இல்லையா காங்கிரஸுக்குன்னு. அதே மாதிரி தெலுங்கானா, கர்நாடகாவில், ஆந்திராவில் இல்லைன்னு சொல்லட்டும்.
இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் காங்கிரஸ்க்கு மட்டுமல்ல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு உடன் மட்டுமல்ல, இன்றைக்கு வந்து 1.25 லட்சம் பேரை வந்து உளுந்தூர்பேட்டையிலே திரட்டி தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்திய திருமாவளவன் அந்த மேடையிலிருந்தே அறிவிக்கிறார், தாவேகா வேண்டிய விசிகா கூட்டணி என்பதை, இதுவரை கூட்டணி என்பதை அறிவிக்காதவர். அப்போ என்னன்னு சொன்னால், விஜயினுடைய அந்த செல்வாக்கு என்பது மாற்றத்திற்கான ஜென்சி சமூகத்தினுடைய தலைமையெடுத்து முன் செல்லும் அறுதியிடலை ஏற்றுக்கொள்வதற்கான என்ற அரசியலாக பார்க்க முடியாமல் மறுபடி சினிமா காட்சி ரசிகர் இது மாதிரி பார்க்கிறது அறிவாலயத்தினுடைய பரப்புரைக்கு உதவி செய்வதை தவிர உண்மைக்கு மாறானது. ஏன்னா சினிமாலேருந்து வந்துட்டால் உடனே சினிமா கவர்ச்சியா? அப்படிலாம் சினிமாவிலேருந்து தான் வந்திருக்காருங்க நகைச்சுவை நடிகருடைய துணை நகைச்சுவை நடிகராக எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே வந்த எதிர்க்கட்சி தலைவர். ஏன்னா சினிமாவிலேருந்து தாங்க வந்திருக்கிறாரு. ஒரே ரத்தம் படத்திலிருந்து முக ஸ்டாலின், குறிஞ்சி மலர் என்ற தொடர் நாடகத்திலிருந்து முக ஸ்டாலின், சினிமா கதை தாங்க எங்களுக்கெல்லாம் அறிமுகமாகி நாங்கள்லாம் ஆர்வமாக ஆன்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் கலைஞர் வந்திருக்கிறாரு. அதனால் சும்மா வந்து எடுத்த ஆளை வந்து சிறுமைப்படுத்துவதற்காக சொல்வது இதெல்லாம். அதனால் அது ரசிகர் மனநிலை அல்ல, அது வந்து ஆர்வம், பேரார்வம். வெறும் தமிழ்நாடு அல்ல, அவர் தென்னிந்தியா முழுக்கவே இது வந்து கண்ணுக்கு தெரியும் அளவுக்கு வாக்கு வங்கி. வட இந்தியாவிலும் கூட அதுதான் கார்த்தி சிதம்பரம் சொல்கிறார். கார்த்தி சிதம்பரம் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடியே பேசுவார். ஊடகத்தில் பேசும்போது அவர் சொல்கிறார், ஆமாம் வட இந்தியாவிலையும் சொல்லிட்டுலாம் போய் அங்கேயும் கூட நல்ல செல்வாக்கு இருக்குது விஜய்க்குன்னு. அங்கே புதுசாக இருக்குது. அவனும் வந்து விஜய் சினிமா கவர்ச்சி மண்ணாங்கட்டிலாம் இல்லை. தளபதி விஜய் அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னா, புதுசாக பார்க்குறான் ஜென்னிசெட் வந்து இப்படி வந்து அறுதியிட்டு ஒன்று ஆட்சிக்கு வர முடியும் என்பது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்கு. அதனால் வட இந்தியாவில் அதனால் காக்ரோச் பார்ட்டி வரும்பொழுது அவனால் அதை வந்து புரிய முடியுது. ஏன்னா அதனால் இதை வந்து பொலிட்டிக்கலாக பார்க்கணும். சும்மா மறுபடியும் ரசிகர் மனோநிலை என்று பார்ப்பது அரசியல் பார்வை அல்ல, அது சுருக்கி பார்வை, கொஞ்சம் அரசியல் அற்ற பார்வை.